வாஸ்து சரியில்லாததால் திருப்பூர் தெற்கு தொகுதிக்கு 3வது முறையாக புதிய இடத்தில் எம்எல்ஏ அலுவலகம் கட்டப்பட்டு அது திறக்கப்பட்டுள்ளது. ஒரே தொகுதியாக இருந்த திருப்பூர் சட்டசபை தொகுதி வடக்கு மற்றும் தெற்கு என்று 2 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டது. புதிய அலுவலகம் கடந்த 2011ஆம் ஆண்டு முதன்முறையாக தேர்தலை சந்தித்த திருப்பூர் தெற்கு தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளராக களம் கண்ட தங்கவேல் வெற்றி பெற்றார். அவர் தாராபுரம் சாலை தண்ணீர் தொட்டி வளாகத்தில் இருந்த மாநகராட்சிக்கு சொந்தமான கட்டடத்தை தன் அலுவலகமாக பயன்படுத்தினார். அவரது பதவி காலத்தில் பல்லடம் சாலை கலெக்டர் ஆபீஸ் எதிரே இருந்த வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடத்தில் எம்எல்ஏ அலுவலகம் கட்டப்பட்டது. பிறகு அதை அவர் பயன்படுத்தினார். தொடர்ந்து 2016இல் நடந்த தேர்தலில் மீண்டும் போட்டியிட்ட அவர் தோல்வியடைந்தார். அதிமுக வேட்பாளர் குணசேகரன் வெற்றி பெற்றார். எம்எல்ஏ அலுவலகத்தில் வாஸ்து குறைபாடு உள்ளது, அதனால்தான் தங்கவேலு தோல்வியடைந்தார் என்ற கருத்து அரசியல்வாதிகள் மத்தியில் நிலவியது. இதனால் குணசேகரன் அந்த அலுவலகத்தில் பல்வேறு மாற்றங்களை செய்து தன் அலுவலக பணிகளை மேற்கொண்டார். ஆனாலும் அந்த அலுவலகத்தை தொடர்ந்து பயன்படுத்துவதை அவர் தவிர்த்தார். கடந்த 2021இல் நடந்த தேர்தலில் திமுக செல்வராஜ் எம்எல்ஏ ஆனார். ஆனால் வாஸ்து சென்டிமெண்ட் காரணமாக அவரும் அந்த அலுவலகத்தை பயன்படுத்தவில்லை. தன் கட்சி அலுவலகத்தையே எம்எல்ஏ அலுவலகமாக அவர் பயன்படுத்தினார். தற்போது தெற்கு தொகுதி எம்எல்ஏ அலுவலகம் 3வது முறையாக புதிய இடமான பார்க் சாலையில் 1.07 கோடி ரூபாயில் கட்டப்பட்டு திறக்கப்பட்டது. இதை மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நரவனே திறந்து வைத்தார். அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தியதை காரணம் காட்டி மதுரை உட்பட 4 மாவட்டங்களைச் சேர்ந்த ஆசிரியர்களின் பதவி உயர்வை அரசு நிறுத்தி வைத்திருப்பதாக ஆதி திராவிடர் நல பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் விடுதி காப்பாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காலநிலை மாற்றம் காரணமாக மெட்ராஸை எனப்படும் கண் தொற்று பாதிப்பு அதிகரித்து வருவதாக கண் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கண் வெளியையும் இமையையும் இணைக்கும் ஜவ்வு படலத்தில் ஏற்படும் வைரஸ் தொற்றான மெட்ராஸை பாதிப்பு காற்று வாயிலாக எளிதில் பரவக்கூடியது. இத்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் பயன்படுத்திய பொருட்களை மற்றவர்கள் உபயோகிப்பதன் வாயிலாக இது பரவக்கூடும் என்றும், அதே நேரம் மெட்ராஸை எளிதில் குணப்படுத்தக்கூடிய மிக சாதாரண நோய். ஆரம்ப நிலையிலேயே சிகிச்சை பெற்றால் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை. அலட்சியம் செய்தால் தெளிவற்ற பார்வை போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும், ஆரம்ப நிலையிலேயே மருத்துவரிடம் சிகிச்சை பெறுவது அவசியம் என்றும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர். நிலங்கள் தொடர்பான சிட்டா, நில வரைபடம், பதிவேடு விவரங்களை ஒருங்கிணைந்த முறையில் பெறவும், பட்டா மாறுதலில் முந்தைய விவரங்களை பெறுவதற்கான புதிய வசதியும் அமலுக்கு வந்துள்ளது. அதன்படி வருவாய்த்துறையில் சேவைகள் எனப்படும் https://eservices.tngov.in என்ற இணையதளத்தில் பட்டா மாறுதல் விவர அறிக்கையை பெறுவதற்கான வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் நில அளவைத்துறை இயக்குனர் அலுவலகத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் இந்த புதிய வசதியை வருவாய்த்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். நாடார் மகாஜன சங்கம் சார்பில் மதுரை சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரியில் நாடார்கள் அரசியல் உரிமை மாநாடு வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் கரிக்கோல் ராஜா கூறியுள்ளார். மேலும் கன்னியாகுமரி முதல் சென்னை வரை உள்ள நாடார் சங்கங்கள், வியாபாரிகள், மீனவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து சங்க நிர்வாகிகளின் மூலம் கேட்டறிந்து வருகிறோம். தமிழகத்தில் கல்வி, தொழில்துறைகளில் நாடார் சமூகத்தினரை அமைச்சர்களாக்க வேண்டும். வரும் சட்டசபை தேர்தலில் கட்சிகள் 25 தொகுதிகளை நாடார் சமூக வேட்பாளர்களுக்கு வழங்க வேண்டும். நாடார் சமூகத்திற்கு தேவையான உரிமைகள், அரசியல் பிரதிநிதித்துவம் வலியுறுத்தி இம்மாநாடு நடைபெறவுள்ளது. மாநாட்டில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 2500 நாடார் உறவின் முறைகள், கிறிஸ்தவ நாடார் அமைப்புகள், பள்ளிகள் நடத்தி வரும் உறவின் முறைகள், சங்க நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளதாக கூறியுள்ளனர். பணி பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை அலுவலர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பணியின் போது உயிரிழக்கும் ஊழியர்களின் குடும்பத்திற்கு ஒதுக்கப்படும் பணி நியமனத்தை 5% இருந்து 25% உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வருவாய்த்துறை அலுவலர்கள் பிப்ரவரி 25ஆம் தேதி முதல் பணியை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடந்து வந்த நிலையில் அவர்கள் ராஜாஜி சாலையில் அமர்ந்து மறியலிலும் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் சமாதானம் செய்ததும் அங்கிருந்து சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தை அவர்கள் தொடர்ந்தனர்.
என்னை போன்று ஸ்டாலின், பழனிசாமியால் பணம் கொடுக்காமல் ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது. கூட்டணி வைக்காமல் நாங்கள் வெற்றி பெறுவோம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். 4 முறை தேர்தலை சந்தித்து தோற்றாலும் 5ஆம் முறையாக தனித்து போட்டியிடுகிறோம். தமிழக மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கின்றனர். இங்கே அரசியல் என்பது இலவசத்திற்கானதாக உள்ளது. நாட்டின் அரசியல் தலைவரே, ஜாதியும் மதமும் பணமும் சாராயமும் தான் முடிவெடுக்கும் என்றால் அவை எப்படி அரசியலாகும்? அந்த தெருவில் 2000 ரூபாய் பணம் கொடுத்து விட்டனர், இந்த தெருவில் தரவில்லை என்று போராடுவோரும் உண்டு. வங்கிகள் மத்திய அரசு நிர்வாகத்தின் கீழ் இருந்தும் 1.31 கோடி ரூபாய் மகளிருக்கு பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளது. திமுக, பாஜக இரண்டும் கூட்டுக்களவாணிகள். இங்கே மக்கள் அரசியல் இல்லை. நாம் ஆட்சிக்கு வந்த பின் 0த்தில் இருந்து ஆரம்பிப்போம். தூய தமிழன் நாடு உருவாக்கப்படும். கூட்டணி போவதுதான் மற்றவர்களுக்கு பிரச்சனை. திமுக, அதிமுக இரண்டும் ஒழிக்கப்பட வேண்டும். பாஜக வரக்கூடாது என்றால் காங்கிரஸ் வரலாமா? எப்படி காங்கிரஸை புனிதப்படுத்துகின்றனர்? தமிழகத்தின் கச்சத்தீவு போன்ற தீய திட்டத்திற்கு காங்கிரஸ்காரர்கள் தான் கையெழுத்திட்டனர். உரிமை, கருணை, குருணை தொகையெல்லாம் கிடையாது. ஆட்சி முறை மாற்றம் வேண்டும். ஸ்டாலின் மற்றும் பழனிசாமி தொகுதிகளில் பணம் கொடுக்காமல் தேர்தலில் யாராவது ஒரு ஓட்டு போட சொல்லுங்கள் பார்ப்போம். அவர்கள் வீட்டிலேயே பணம் வாங்காமல் ஓட்டு போடுவாரா என தெரியவில்லை. அநீதியும் அக்கிரமும் அதிகரிக்கும் போது மக்கள் என்னை தேடுவர் என்றும் சீமான் பேசியுள்ளார்.